யாக்கோபுக்கு மொத்தம் 12 ஆண் பிள்ளைகள். அதுல அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை யார் என்று கேட்டால் யோசேப்பு. ஆனா யாக்கோபுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திலே போய் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவன் எகிப்தினுடைய பிரைம் மினிஸ்டராக, மன்னனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் போய் அமர்ந்து விட்டான். எகிப்து என்பது ஒரு சாதாரண பட்டணம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இப்போ தனது மகனாகிய யோசேப்பு சொல்லி அனுப்புறான், நீங்க ஏன் அந்த ஊர்ல கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க எகிப்துக்கு வாங்க, நான் உங்களை வச்சு வாழ வைக்கிறேன். ஏன்னா பஞ்சம் அந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்போ யாக்கோபுக்கு எகிப்துக்கு போவதற்கு பயப்படுகிறான். ஏனென்றால் யாக்கோபினுடைய பிள்ளைகள் ரொம்ப கொஞ்சம். எனவே அவ்வளோ பெரிய கூட்டத்துல, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துல நமது குடும்பம் போய் இருந்தால் வருகிற நாட்களிலே வம்சம் அழிந்து விட்டால் என்ன செய்வது? தனது தந்தையாகிய ஈசாக்கு ஒரு பஞ்சம் வந்த பொழுது எகிப்திற்கு போக வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் போக வேண்டாம் என்று தடுத்ததும் யாக்கோபுக்கு நல்ல தெரியும். எனவே எகிப்து என்பது ஒரு அக்கினியை போல உள்ளே போனால் அழிந்து விடுவோம் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறது. எனவே அவன் அமர்ந்து ஜெபிக்கிறான். அன்றைக்கு இரவு ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். யாக்கோபே, யாக்கோபே, நீ பயப்படாத, எகிப்துக்கு நீ போக நீ பயப்படாத, நான் உன் கூட வருவேன். உன் சந்ததி அழிஞ்சிருந்தானு நினைக்கிற? இல்ல, உன் வம்சத்தை, உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணுவேன். நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடியே எகிப்திலிருந்து உங்களை நான் திரும்பவும் நான் கொண்டுட்டு வருவேன். மகிமையா நீங்க வருவீங்க. நான் சொன்னபடியே உங்களுக்கு நான் செய்வேன். பயப்படாத யாக்கோபு என்று ஆண்டவர் அன்றைக்கு இரவு சொப்பனத்திலே யாக்கோபோடு பேசினார். நான் முன்னே சொன்னது போல எகிப்து என்பது ஒரு அக்கினி ஜுவாலையை போன்றதுதான். உள்ளே எது சென்றாலும் அது அழிக்கப்பட்டுதான் போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழிக்கப்படுவதற்கு குப்பை அல்ல, நீ தங்கம். நீ உள்ளே போனால் சுத்த தங்கமாய், சுத்த பொன்னாய், மகிமையாய் நீ வெளியே வருவாய். இன்றைக்கும் பலவிதமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கலாம். அந்த சோதனைக்குள் நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம். அந்த சோதனை அக்கினியாய் இருக்கலாம். ஆனால் அந்த அக்கினி உங்களை பட்சிக்காது. அந்த அக்கினி ஜுவாலை உங்களை பற்றி சுட்டரிக்காது. ஏனென்றால் நீங்கள் குப்பை அல்ல, நீங்கள் தங்கம். அக்கினிக்குள் போய் நீங்கள் வெளியே வரும் பொழுது சுத்த பொன்னாய், மகிமையாய் நீங்கள் வெளியே வருவீர்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் அவர்களை மகிமையாய் எகிப்தை விட்டு புறப்படச் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று இந்த வேதம் சொல்லியிருக்கிறது போல உங்களையும் தேவன் மகிமைப்படுத்தி மகிமையாய் உங்களை வாழ வைப்பார்.